டிடிவி தினகரன் விஜய்க்கு பாசிட்டிவான பல்வேறு நோட்டுகளை தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாரு. கூட்டணிக்கான சிக்னலா தான் அது பார்க்கப்பட்டது. விஜய் கூட போகாம ஏன் என்டிஏ கூட போனாரு? அது மட்டும் இல்லாம திமுக கூடவும் டிடிவி அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரு தகவல் இருந்தது. அது உண்மையா? உண்மை, 100% உண்மை. அதுல வந்து மாற்றே கிடையாது. திமுக கூட எல்லாரோடையும் பேசினாங்க. அதுல திமுகன்னு இல்ல, திமுக, தாவேகா, நீங்க அதிமுக எல்லாரோடையுமே வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. அது வந்து நான் ஸ்டாப்பா போயிட்டு இருந்தது வந்து உண்மை. ஏன் அவங்க விஜயோட போலனா ரீசெண்டாக விஜய் பக்கத்தில் நடக்கிற அந்த டெவலப்மெண்ட்ஸ் தான். ஜனநாயகன் இஷ்யூ வந்து ஒரு இஷ்யூவே இல்லை. ஃபர்ஸ்ட் திங் கரூர் இஷ்யூ, சிபிஐ இஷ்யூ மெயின். ஜனநாயக இஷ்யூ வந்து ஒரு மேட்ரு கிடையாது. அண்ட் தென் ஒரு பிஜேபிட்ட மாட்டியிருக்கிற ஒரு சக கைதி மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு விஜய் பார்க்கறதுனால ஒரு இயல்பான ஒரு கூட்டணி தான் அது. ஆனால் ஏன் வந்து பரிபூர்ணமாக அங்கே போய் சேரலை? இன்னும் சொல்ல போனால் செங்கோட்டையனுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. செங்கோட்டையனும் வந்து ஓபிஎஸும் டிடிவியும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த அந்த குரு பூஜை, தேவர் குரு பூஜையில தான் இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா போய் நின்னாங்க. அதுல இருந்தா வந்து அந்த ஸ்பார்க் கிரியேட் ஆகி அந்த ஃப்ரிக்ஷன் வந்தது. ஸோ இவங்க இதை சொல்லும் பொழுது இவர் தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நம்மளுடைய ஆள் அனுப்பிச்சிருக்காரு, அந்த ஒரு இணைவு வந்து பின்னாடி நடக்கும் அப்படின்றத ஒரு ஃபோர் ஷேடோவிங் மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இந்த கரூர் டெவலப்மெண்ட்ஸு, அதற்கடுத்து சிபிஐ, அதற்கடுத்து எந்த ஒரு கூட்டணி காலையும் விஜய் வந்து எடுத்து வைக்கவே இல்லை. ஒன்று நான் தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லணும், சீமான் மாதிரி. நாங்கள் நின்னா தனி தான் அந்த மாதிரி நான் ஓப்பனாக சொல்லணும். இல்லையா ஒரு கூட்டணிக்கு என்டர்டெயின் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பேச்சுவார்த்தையாவது பண்ணணும். இதில் என்னன்னா ஜனநாயகன் படத்துக்கு பெரிய இஷ்யூஸ் வரும்பொழுது சூசகமாக என்ன பண்ணுறாரு, ஸ்டாலினே ஒரு ஆதரவு கரம் வந்து நீட்டிக்கிறாரு ஆச்சா. அதற்கடுத்து வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு, வழக்கம் போல் அவங்களுக்கு ஒரு பாசம் உண்டு, விஜய்னா ஒரு பாசம் உண்டு. அண்ட் தென் அவங்களுக்குள்ளார ஒரு ரேப்பும் உண்டு. அவர் வந்து என்ன பண்ணுற, ஜனநாயகனை தடை செய்வது வந்து ஜனநாயக படுகொலை அந்த மாதிரியான ஒரு ட்வீட் போடுறாரு. இது வரைக்கும் அதற்கு ஒரு நன்றி நவிழலோ அல்லது ஒரு ரீட்வீட்டிங்கோ அல்லது வந்து ஃபார்மலாக தேங்க் பண்ணுறேன்னு சொல்கிறதோ எதுவுமே இது வரைக்கும் கிடையாது. அப்போது ஏன் இல்லை இந்த சம்பவம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்டிங்க இல்லையா டிடிவி ஏன் வந்து விஜய் பக்கம் போலனா, அந்த ரெசிப்ரோகேஷன் இதுவரை எங்கிருந்துமே இல்லை. நான் கூட்டணிக்கு வரோன்னா கூட்டணிக்கு நீங்கள் வரீங்களான்னு சொல்லி அவங்களை கூட்டணிக்காக பேசுறது, 2 பேர் சந்திச்சுக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸை விஜய் ஏற்படுத்தவே இல்லை. இப்போ ஏடிஎம்கே கூட்டணி இருக்காங்க, திமுக கூட்டணி இருக்காங்க, ரெண்டுமே தங்கள் அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இது வீக்கு, இது ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு ஒருதலை பட்சமான தேர்தல் நிச்சயமாக இல்லை.